புஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசாவந்தே ராஜானம் குலசேகரம். ஆழ்வார்களில் 6வதாக அவதரித்தவர் குலசேகர ஆழ்வார். ராமனுக்கென்னே வாழ்ந்தவர், ராம பக்தராகவே திகழ்ந்தவர். அவருடைய அவதார ஸ்தலம் வியத்தகு ஸ்தலம். திருவஞ்சிக்களம் என்னும் உயர்ந்த திருநாமம். கேரள மாநிலத்தில் திருச்சூரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் கொடுங்கல்லூர் உள்ளது. அதற்கு அருகே இருப்பது திருக்குலசேகரபுரம் திருவஞ்சிக்களம். இங்குதான் குலசேகர ஆழ்வார் அவதரித்தார். அவருடைய அவதார ஸ்தலத்தில் பக்தர்களாலே ஆச்சரியமான ஒரு கோவில் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த 21 ஆண்டுகளாக செவ்வனே நடைபெற்று வருகிறது. இந்த ஆழ்வார் திருவேங்கடத்துக்கு சென்று அந்த எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ண வேணும்னு ஆசை கொண்டார். அதனால் இந்த சன்னிதானத்தில் குலசேகர ஆழ்வார், ஆச்சாரியர்கள் அனைவரும் எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டு திருவேங்கடமுடையான், பத்மாவதி தாயார் அனைவரும் எழுந்துள்ளி இருக்கிறார்கள். அந்த கோயிலில் தற்போது திருப்பணி நடந்து புனருத்தாரணமாகி சம்பிரோக்ஷணம் மகா கலசாபிஷேகம் நடப்பதாக உள்ளது. அதையொட்டி யாகசாலை கிரமங்கள் எல்லாம் தற்போது தொடங்கியுள்ளன. பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும்னு முதலில் வேண்டுகிறேன். இதோ சன்னிதானத்தை சேவிக்கிறீர்கள். ராஜகோபுர திருப்பணி. உள்ளே சென்றால் நூதனமான துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை, சுத்தும் விமானங்களுடைய திருப்பணி, இவையெல்லாம் நன்று நடைபெற்றுள்ளன. யாகசாலை கிரமங்களெல்லாம் தொடங்கி 7 ஹோமகுண்டங்களோடு ரித்விக்குகள், பட்டாச்சார் சுவாமிகள் அனைவரும் வந்து கிரமங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. विष्णोः कर्माणि पश्यत यतोः व्रतानि पस्पशे इन्द्रस्य युज्यः सखाः तद्विष्णोः परमं पदगुं सदा पश्यन्ति सूरयः. உபய வேத பாராயணம் நடைபெற்று வருகிறது. வேத பாராயணம், ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்கள் திவ்ய பிரபந்த பாராயணம் அதெல்லாம் நடைபெற்று வருகின்றன. குலசேகர ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி என்று 105 பாசுரங்கள் பாடினார். அந்த சிறப்பு பெற்ற ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தில் நடைபெறும் இந்த திருப்பணி மகா சம்பிரோக்ஷணம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 9 மணியிலிருந்து 11 மணி வரை நடைபெறுவதாக உள்ளது. 1ஆம் தேதி மாலை திங்கட்கிழமை மாலை அங்குரார்ப்பணமாகி 2ஆம் தேதி 2 வேளை, 3ஆம் தேதி 2 வேளை நடந்து 4ஆம் தேதி காலை கலசாபிஷேகம், மகா சம்பிரோக்ஷணம், அட்டபந்தன மகா சம்பிரோக்ஷணம் நடைபெறும். பக்தர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன். நேரே வரலாம். ஆச்சரியமான சேவை காத்திருக்கிறது. பங்கு கொள்ளலாம். இருந்த இடத்திலிருந்து யூடியூப் மூலமும் நீங்கள் கண்டு களிக்கலாம். அவ்வப்போது அந்தந்த வேளை நடப்பதை அதில் பதிவேற்றம் செய்து வருகிறோம். பொருளுதவி செய்யலாம். எப்படியாவது ஒவ்வொருத்தரும் குலசேகர ஆழ்வாருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கிறேன். இதற்குரிய தகவல்கள் எல்லாம் இந்த காண் ஒலியோடையே சேர்த்து அனுப்பித்திருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறவும், வரவும், கண்டுகளிக்கவும், வணங்கி ஆழ்வாருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.